சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. என் பெயர் கவிதா. நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஏலியன்பேடு கிராமத்திலிருந்து வருகிறேன். என் கணவர் ஒரு கூலி தொழிலாளி. எனக்கு 2 மகள்கள் உள்ளன. நான் மகளிர் சுய உதவி குழுவில் ஊக்கினராக இருக்கிறேன். மகளிர் சுய உதவி குழு மூலம் நான் கடன் வாங்கி மெஸ் வச்சு நடத்தி கொண்டு வருகிறேன். கலைஞர் ஐயாவின் மகளிர் உரிமை தொகையை நான் பெற்று வருகிறேன். மகளிர் விடியல் பேருந்து பயணத்தில் நானும் என் மகளும் பயணம் செய்கிறோம். கலைஞர் நல உதவி திட்டத்தை நாங்கள் நிறையாக பயன் பெற்று வருகிறோம். இப்படி அரசின் பல திட்டத்தை நாங்கள் பயன்பெற்று வருகிறோம். ஐயா, எங்களுக்கு ஒரு கனவு. எங்கள் ஊர் கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. பட்டா இல்லாம இருக்கிறாங்க 60 குடும்பங்களும். அவங்களுக்கு பட்டா வழங்குமாறு அவங்களை கேட்கிறோம். நீங்க உங்க ஆட்சியில எங்களுக்கு அனைவருக்கும் இலவச பட்டா வழங்குமாறு உத்தரவு விட்டிருக்கீங்க. அதனால எங்க கிராமத்திற்கு 60க்கும் மேற்பட்ட வீட்டுகளுக்கு பட்டா வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதாமா, நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு 6 திட்டங்கள் மூலம் நம்ம அரசு உதவிகள் செஞ்சிருக்கு இல்லையா? 6 திட்டங்கள் சேர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன பட்டா பிரச்சனை, இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோரிக்கை, அது ஒரு கோரிக்கை. எங்க போனாலும் மனு கொடுக்குறாங்க. நீங்க பேசுன மாதிரியே பல இடங்கள்ல பெண்கள் ஆண்கள் எல்லாம் மனு கொடுப்பாங்க. அதெல்லாம் பரிசீலிச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்று இல்லாத அளவுக்கு இதுவரை 23 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம். 23 லட்சம் பட்டா கொடுத்துருக்கோம். அதனால் கவலைப்படாதீங்க. உடனே ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். தைரியமா இருக்கும். ஓகேவா? நன்றி. கவிதா அவரின் கனவினை கேட்டு அதனை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்கான படிவத்தினையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரியங்கா அவர்களை கனவினை சொல்ல அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரியங்கா. நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கீழ்மேனி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். நான் பொன்னேரியில இருக்க எல்என்ஜி காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் படிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களோட வழங்கிய திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்துல எனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. இந்த 1000 ரூபாயில என்னோட தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ 3rd இயர்ன்றதுனால லேப்டாப்பும் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பும் நான் வாங்கிட்டேன். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் என்னோட அப்பா ஒரு விவசாயி. அவருக்கு மானியத்துல எங்களுக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திட்டத்துல நாங்க பயன்பெற்றிருக்கோம். மேலும் ஐயா, எனக்கு ஒரு கனவு. அந்த கனவு எங்களுடைய கிராமத்துல மினி பஸ் வேண்டுங்க ஐயா. அது கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. நன்றி. பிரியங்கா தானே உங்க பேரு? பிரியங்கா, வாழ்த்துக்கு வாங்க. நல்லா பேசுனீங்க. உங்க கோரிக்கை நான் பாத்துக்கிறேன். லேப்டாப் எல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு வாங்கிட்டீங்க. எங்க வாங்கினீங்க? யார்கிட்ட போய் வாங்கினீங்க? எந்த இடத்துல போய் வாங்கினீங்கன்னு? எங்க போய் வாங்கினீங்கன்னு? காலேஜ்ல வாங்கினேன். எந்த காலேஜ் படிக்கிறீங்க? எல்என்ஜி காலேஜ். எந்த இயர்? 3rd இயர் பொன்னேரி. வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. நீங்க சொன்ன கோரிக்கை மினி பஸ் சொல்றீங்க. அது என்னன்னு பார்த்து விசாரிச்சு உடனே நடவடிக்கை கூட காலப்படாம நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தனக்கான கனவாக இல்லாமல் கிராமத்திற்கான கனவினை தந்திருக்கிறார்கள் பிரியங்கா அவர்கள். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா, என்னோட வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆண்டாரமன் கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் கற்பகம். நாங்கள் பயணம் செய்யும் போது கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணம் செய்கிறோம். நாங்கள் மகளிர் குழுவில் நான் முக்கத்தொகை வாங்கி 1000 ரூபாய் வாங்கி என்னோட கடவுள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்.
அதே மாதிரி மக்கள் குழுவில் நான் லோன் வாங்கி என் பிள்ளைங்களுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 4 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறது. 4 பேருக்கும் நான் தொகையை வாங்கி நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதை மாதிரி நிலவர அட்டையில நான் காசு வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு குழு காலகட்டையில நான் பயன்படுத்தி எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கிறேன். ஐயா அவர்களே, என்னோட கனவு எங்க வீட்டுக்காருக்கு வந்து எங்களுக்கு ஓழைப்பு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கனவு இருக்கு. அந்த கனவை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி தாழ்வோட ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். எங்க ஊருக்கு பாலத்தில் மழை வந்தா ஆண்டாளர் கிராமத்து ஆரணி பாளையத்துல மழை வந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த பக்கமும் போக முடியாது, எந்த வழியும் தெரியாது. ஒரே தீவு மாதிரி இருக்கும். அந்த தீவில் தான் நாங்க இருப்போம். அப்போ வந்து மக்கள் கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்படுவோம். பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடம் போக முடியாது. அதே மாதிரி கர்ப்பங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமே போக முடியாது எங்களால. அதனால வந்து தாயோட ஐயா அவர்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களுக்கு ஒரு பாலம் கட்ட கொடுக்கும் மாதிரி நாங்கள் அன்புடன் வரவோர்கோட கேட்டுக்கொள்கிறோம். இதோட என்னுடைய பட்டுகிறேன். வணக்கம். கற்பகம் அம்மா, கற்பகம் உங்க பேர் இல்லையா? கற்பகம் தானே? கற்பகம், சரி. உங்க வீட்டுல பள்ளிக்கு போற குழந்தைங்க இருக்காங்களா? பசங்க வேலைக்கு போறாங்க. பேரனா? இல்ல, என் பிள்ளைங்க. பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் காலேஜ் முடிச்சிருக்கா, ஒருத்தர் 10வது தான் படிச்சிருக்கான். கூலி வேலை தான் செய்யறோம் நாங்க. இந்த காலேஜ் போற பையனுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதா? காலேஜ் போறாங்க. 1000 ரூபாய் வாங்குறேன் ஐயா. 1000 ரூபாய் வாங்குறேன், மகத்துக்கு வாங்குறேன். தமிழ் புதலம் திட்டத்துல அதெல்லாம் வாங்கல இல்லையா? படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. பேரம் பேத்தியெல்லாம் இருக்காங்க. சரி, இந்த பாலம் இது சொன்னீங்க, அது என்னங்கிறது பார்த்து, அது இந்த உள்ளாட்சியா ஊராட்சி நகராட்சி? அது ஹைவேஸ், ஒரு நெடுஞ்சாலைத்துறையில. அது என்னன்னு விசாரிச்சு பார்க்க சொல்றான்னு தைரியமா இருங்க, பண்ண சொல்றோம். நித்திய போங்க பார்க்க சொல்லுங்க. கற்பகம் அவர்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கனவுகளை சொல்ல மக்கள் வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் கரிவேடு ஊராட்சி சித்தஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். இப்ப ஐயா வந்து நீங்க என்னென்ன பயனடைஞ்சீங்கன்ட்டு கேட்டாங்க. இப்ப ஐயா வந்து மகளிருக்காக பல திட்டங்களை கொடுத்து இருக்காங்க. அதுல வந்து நான் பயனடைஞ்சதை சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை அது நான் வாங்குறேன், அதுல பயனடைஞ்சிருக்கிறேன். அதுல வந்து 500 ரூபாய் சேமிப்பு தொகையா மகளிர் குழுல கட்டின்னு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து மகளிர் விடியல் பயணம், அதுலயும் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். அதுல 500 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது மாசம், அதுவும் குடும்ப செலவிற்காக பயன்படுது. நலம் காக்கும் ஸ்டாலின், அதுல வந்து ஐயா அவர்கள் வந்து உடல் பரிசோதனை ஃப்ரீயா எல்லாமே செஞ்சிருக்காரு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. நான் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன், எங்க வீட்டுக்காரரும் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து ஆர்சிட்டியில போயிட்டு காளான் வளர்ப்பு அது போயிட்டு ஃப்ரீயா நாங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம், அதுவும் பயனடைஞ்சது. மகளிர் சுய உதவி குழு மூலயமா வந்து லோன் வாங்கி ஒரு மாவு மிஷின் வாங்கி நான் மாவு அரைக்கிறேங்க ஐயா. அது மூலயமாவும் நான் நல்லா பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கனவுங்க ஐயா. இப்ப எங்க குடும்பத்துல இருந்து எங்க வீட்டுக்காரர் வந்து மேஸ்திரிங்க ஐயா. அவருக்கு வந்து அவர் பெரிய மேஸ்திரி, வீடு எடுத்து செய்யணும்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா. அதனால வந்து எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண்புடன் கேட்டுக்கொள்கிறீங்க ஐயா. பல இதுல பலன் அடைஞ்சிருக்கீங்க இல்லையா? நீங்க பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. பல திட்டம் மகளிர் சுய உதவி குழு இருக்கீங்க. ஆமா சார். எத்தனை வருஷம் மகளிர் சுய உதவி? நான் 15 வருஷமா இருக்கேன் ஐயா. சுய உதவி குழு பேர் என்ன? கங்கையம்மன் மகளிர் சுய உதவி குழு. நான் ஊக்குனரா இருக்கிறேங்க ஐயா. மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலங்க ஐயா. நான் வந்து எம்பிசிங்க ஐயா, அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்க்குக்கு போறோம், மானியத்துல குடுக்குறாங்களா லோன்ட்டு கேக்குறாங்க. இல்லம்மா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும். இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது. எங்க எம்பிசி பிசிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்களா ஐயா? அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இந்த நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. பண்றோம். அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. இவ்வளவும் பண்ணி போறதுக்கு பாத்தீங்களா உங்களுக்கு? ரைட்.
சரிங்க ஐயா, நன்றி. ரைட் 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 நன்றிமா. உங்க பேரு? அமுதாவன். கொடுத்துருங்க. சரி. எங்க வீட்டுக்கு வங்கி கடன் வேணும். வாழ்த்துக்கள். வாழ்கம்மா. அமுதா வாழ்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.